இது மண்டே மார்னிங் எடுத்த மினி விளாக் தான். இனி ஒரு வாரத்துக்கு காலையில் லஞ்சு செய்யணுங்கிற வேலை இருக்காது. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க ஈவினிங் ஷிஃப்ட்டு தான் அப்படிங்கிறனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் எதாவது சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு மதியம் 1 மணிக்கு மேலே லஞ்சு செஞ்சால் போதும். அதுவும் இந்த வாரம் ஃபுல்லாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மதியம் லஞ்சுன்னு சுட சுட செஞ்சு சாப்பிட்லாம். மாவு அரைச்சி வச்சுட்டோன்னா இட்லி தோசைன்னு இந்த வாரம் ஃபுல்லாக ஓடிடும். அதனால் இந்த வாரம் மாவு அரைக்கக்கூடாது. இந்த சப்பாத்தி மாவுன்னு ஒன்று பாட்டி அரைச்சிட்டு வந்து கொடுத்தாங்களே, அதை வந்து அப்படியே வச்சுருக்கோம். இந்த வாரம் ஃபுல்லாக கோதுமை மாவு, கோதுமை தோசை, கோதுமை சப்பாத்தினே இந்த 4 நாளில் ஓட்டிடணும். இடையில இருக்கிற ஒரு 2 நாள் 3 நாளில் சாப்பாடோ கோதுமை ரவையோ இல்லை சேமியாவோ வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி தான். அதுவும் ஃபுல் ப்ராசஸ் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நானே சப்பாத்தி சுட்டு நானே குருமா வச்சு தரேன் மகம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாவு பிசையிலேருந்து சப்பாத்தி போட்டு எடுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் அவங்களோட தான். தேய்ச்சி மட்டும்தான் நான் கொடுத்துருந்தேன். வழக்கத்தை விட டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சப்பாத்தியும் சரி குருமாவும் சரி, எப்போவுமே போடுற சப்பாத்தி தான். எப்போவுமே நான் வழக்கமாக இதே மாதிரி தான் குருமா வைப்பேன். நான் வைக்கிற மாதிரி குருமா தான். நான் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கைமணம்னு ஒன்று சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான். எப்போயாவது உடம்பு சரியில்லாதப்போ ரசம் வச்சு கொடுப்பாங்க. அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் எப்படி வைப்பேனோ அதே மெத்தடில் தான் வைப்பாங்க. ஆனால் அவங்க வச்ச அந்த ரசம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு குருமாவும் சப்பாத்தியும் நான் செய்கிற அதே மெத்தடில் தான் செஞ்சாங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதுதான் கைமணங்கிறது. அப்புறம் ஈவினிங்காக வந்து அவங்க காலையிலே கேட்டுட்டு இருந்தாங்க, கேசரி சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி சர்ப்ரைஸாக அவங்க தூங்கி எந்திரிக்கிறப்ப செஞ்சு கொடுக்கலான்னு சர்ப்ரைஸாக செஞ்சு கொடுத்தா, இல்லை எனக்கு இப்போ சாப்பிடணும் போல் இல்லை மகாம்மா, காலையில் சாப்பிடணும் போல் இருந்துச்சு கேசரி, ஆனால் இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்வீட்டே பிடிக்காத நானே சரி ஒரு 2 வாய் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். அது என்னமோ நல்லா தான் இருந்தது. ஆனால் அவங்க சாப்பிடல.